ட்ரம்ப் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத அவரே உணர ஆரம்பிச்சிருக்கார். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய சில முக்கியமான ஆவணங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. யாருக்கும் தெரியாமலா அப்படின்னு கேட்டால், முக்கியமான அதிகாரிகள் அது தொடர்பான விவரங்களை கசிய விட்டுருக்காங்க. ஸோ இது பெண்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போர் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். எந்த பெண்களுக்காக? எந்த நாட்டு பெண்களுக்காக? இல்லை அந்த பெண்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒவ்வொரு நாட்டிலையுமே இத்தனை நாள் தான் நீங்கள் தங்கணும். அது நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போனீங்கன்னாலும் சரி, அந்த நாட்டில் போய் ஒரு முக்கியமான ஒரு இடங்களை பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் தங்க வைப்பாங்க. ஆனால் நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்தில் இதுக்கு முன்னாடி அப்படி இந்தியர்களுக்கு எதுவும் சட்டத்திட்டங்கள் எதுவும் இல்லை. நம்ம நாடு தானே அப்படிங்கிற அளவுக்கு தான் பக்கத்து நாடுகள்லாம் இருந்தது. இப்போ நேபாளம் நம்மளை இறுக்கி பிடிச்சி டைட் பண்ணுறாங்க. எதனால் அப்படிங்கிறது காரணம் புரியல. ஜெனிசட் போராட்டம் அப்படிங்கிறது நேபாளத்தில் பெரிய அளவில் வைரலாச்சு. அப்போது இந்த பாலன் ஷா அப்படிங்கிற நபரை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த நாட்டினுடைய தலைவராக. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் 100 ரூபாய்க்கு அதிகமாக இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா அங்கே வரி விதிப்போம் அப்படின்னு இந்திய பொருட்களுக்கு சொல்லியிருந்தாங்க. மக்களே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்ன நீங்கள் இந்தியாவுக்கு போய் அப்படி பண்ணலாமா அப்படின்னு. உடனே பாலன் ஷாவும் சரி ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இந்திய வாகனங்களுக்கு பதிவை கட்டாயமாக்கியிருக்காரு. நேபாளம் இப்போது தங்கக்கூடிய நாட்கள் 30 நாளைக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு வரமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் தங்க முடியாது இந்தியர்களாக இருந்தீங்கன்னா. அப்போது நீங்கள் இந்த விளாக் எடுக்கிறவங்க, யூடியூபர்ஸ், இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் இங்கே தங்கணும் அப்படிங்கிறது தான் நேபாளம் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. புதியதொரு அப்டேட்டை நோக்கி இந்த பாலன் ஷா எப்படி பேப்பரில் இடம்பெறணும், ஹெட்லைன் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஒரு புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஈரானோட நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாகிஸ்தான் மூலியமாக மத்தியஸ்தம் பண்ணி ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படிங்கிற பேரில் ஆயுதங்களை உருவாக்குறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தரைமட்டத்தில் டைரக்டாக தரைப்படையை உள்ளே இறக்கி ரெடியாகக்கூடிய பொசிஷன், அதாவது இந்த ஆன் யூர் மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரெடி ஆகிட்டிங்களா, ஓடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் நிற்க வைப்பாங்கள்ல, அதுதான். ஸோ டாங்கிகள், நீர்நில கவச வாகனங்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் உறுதி செய்வதற்கு ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய இடத்துலையும் கடலுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை இப்போ அமெரிக்கா உருவாக்கியிருக்காங்க. தரைப்படை எப்படி உள்ள என்ட்ராய்ட் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகளும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. அந்த காட்சிகள் தான் இது. அமெரிக்காவினுடைய கவச வாகனங்கள் பின்னாடி நீர்மூழ்கி கப்பல் இருக்கக்கூடிய காட்சி. அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இந்த கவச வாகனங்கள் அப்படியே உள்ளே என்ட்ராகுது. இது எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? தரைக்கு போகும், சரியா? இப்படி ஈரானுடைய நிலப்பகுதிக்குள்ளே நுழையிறதுக்கு தான் அமெரிக்கா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ போர் முடியலையா அப்படின்னு கேட்டால், இனிமேல் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது நிற்காம தான் நடக்க போகுதுங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. GTRI இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில், அதாவது டாரிஃப் அதிகமான அளவில் விதிச்சார்ல, ஒவ்வொரு நாடுகளுக்கும் 100%, அதுவும் சைனாவுக்கு 200%, இப்படி அவருக்கு தோன்றத வரியை விதிச்சுக்கிட்டே போனார். ஆனால் அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அது தப்பு, அதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மண்டையில் 4 தட்டு தட்டினாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளுமே விதியை மீறி எங்களுக்கு டாரிஃப் போட்டிருக்கீங்கன்னு அந்த பணத்தை பூரா திருப்பி கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த அடிப்படையில் ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய
பணம் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கும்போது 10 to 12 பில்லியன் டாலர் அளவிற்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த GTRI சொல்லக்கூடிய அறிக்கை. ஆக மொத்தத்தில் இந்தியாவுக்கு திரும்ப வரக்கூடிய இந்த வரியை வைத்து இந்திய நலன்களுக்கு அதை இந்திய அரசு பயன்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அடப்போங்கங்க, போர் நிறுத்தம்னு சொல்கிறீங்க, அதை நீட்டிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அப்போது இனிமேல் ஈரானோட எந்த விதமான ப்ராப்ளமுமே உங்களுக்கு இல்லையா ட்ரம்ப் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதுபடி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நானே ஓப்பன் பண்ணிவிடுவேன், அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சோன்னா ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையில சின்ன ஒரு மோதல் வந்துடும். எல்லளவு கூட அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில மனஸ்தாபம் இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈரானையே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய இலக்கு. நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு நல்ல மனுஷன், அவர் மேலே போய் கோவப்படுறீங்க. காலையிலேருந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஆமாம் ஏன் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணார், டேட்டு இந்த டேட்டுக்குள்ளே போர் நிறுத்தம் முடியுது அப்படின்னு ஏன் அவர் சொல்லலை, தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டாரே அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இது தொடர்பாக CNN ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ட்ரம்ப் ஏன் அப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, போர் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் முற்றிலுமாக தீர்ந்து போகும் அப்படிங்கிற பயம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க CNN ரிப்போர்ட்டு. அது மட்டும் கிடையாது, ஈரானுக்கு எதிரான போரில் கடந்த 7 வாரங்களில் மட்டும் 50% ஏவுகணைகள், இடைமறிப்பு ஏவுகணைகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வீணடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய நட்டமாயிடுச்சு. ஏவுகணை இருப்புகளை மீண்டும் நிரப்புவதற்கு ஒரு 4 வருஷமாவது தேவைப்படும். அப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் மறுபடியும் ஈரான் மேலே போர் தொடுத்தோன்னா எல்லா ஆயுதங்களும் தீர்ந்து போய் அமெரிக்கா நிராயுதபாணியாக மாற்றப்படும். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாதுங்கிறதுனால தான் ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவுகளை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் மீது எப்போவுமே ட்ரம்ப்புக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட இருந்து தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கு உதாரணம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். சரியா? இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரானில் ஒரு 8 பெண்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று அவர் படித்தாராம். அது தொடர்பான விவரத்தை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். உடனே அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அவர் குரல் கொடுக்குறாராம். எப்படி தெரியுமா குரல் கொடுக்குறாரு? அவங்களுடைய ஃபோட்டோஸை பூரா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த பெண்கள்லாம் ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. இப்போது என்னென்னமோ காரணம் சொல்லி ஈரானிய அரசு இந்த 8 பேருக்கும் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? அந்த பெண்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன். நான் நம்புகிறேன் ஈரான் அரசு இவங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தொடர்பான புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காரு. இது ஊருக்குள்ள ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த போரில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உலகத்தில் நடந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஜப்பானில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னா, பிற நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வது அப்படிங்கிற அந்த கடுமையான சட்டம் இருக்குல்ல, அதை நீக்கிட்டாங்க. ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் சாத்தியமே அப்படின்னு சொல்லி அங்கே சட்டங்களை திருத்தியிருக்காங்க. போர்க்கப்பல் மற்றும் ஏவுகணை போன்ற ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இது வழி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. தகாய்ச்சி நினச்சாங்கன்னா என்னன்னாலும் செய்வாங்க. ட்ரம்ப் இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலை தான் ஜப்பானுடைய பிரதமருடைய வேலை. ஆண்ட்ரூ ஹக் அப்படிங்கிற நபர், இவர் யாருன்னு கேட்டால் பிரான்ச் சீஃப் நியூக்ளியர் அண்ட் கெமிக்கல் செக்யூரிட்டி US டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்மியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் இவர் ஒரு ஃப்ளைட் ட்ராவலில் போயிட்டுருக்கார். இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கேமரா மூலியமாக இவர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களை ஆடியோவா வீடியோவா பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். பட் அவருக்கு அது தெரியாது. சில விஷயங்களை உளறி கொட்டியிருக்கார். என்ன தெரியுமா? நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய ரசாயனங்கள், அதன் மூலியமாக கொலை செய்யக்கூட முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசிய திட்டம் அமெரிக்கா கிட்ட இருந்தது. மாறுவேடமிட்ட ஒரு பத்திரிகையாளர்கிட்ட அமெரிக்க அணுசக்தி விஞ்ஞானி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் இது. சரியா? அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கக்கூடியது, ஈரான் மற்றும் அமெரிக்கா 2 நாடுகளும் போகிற முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில்
ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்கள் அமெரிக்க இராணுவத்தினுடைய இலக்கு பட்டியலில் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கார். அவங்கள எப்படி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை அந்த பத்திரிகையாளர்கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருக்கார். அந்த வீடியோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி அவரை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க அமெரிக்க அரசு. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதை இவரே வெளியிட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் இவருக்கே தெரியாமல் ஜேம்ஸ் ஓ கீஃப் அப்படிங்கிற நபர் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கார் ட்விட்டரில். இதை பார்த்த அமெரிக்கா கடுப்பாவாங்களா மாட்டாங்களா? ஒரு இராணுவ அதிகாரி எப்படி ரகசியங்களை வெளியிடுவாய் அப்படின்னு சொல்லி அவர் மேலே இப்போது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போது அவர் சிறையில் இல்லை, மாறாக பணியிலிருந்து விடுதலையாகி இருக்கிறார். ஈரான் கேட்டு அமெரிக்கா போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஓகே. ஆனால் பாகிஸ்தான் கேட்டாங்களாம். அதனால இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தை மறுபடியும் நீட்டிக்கிறதுக்கு ட்ரம்ப் சம்மதம் தெரிவிச்சிருக்காராம். என்ன கதை விட்றாங்க பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் புதன்கிழமை ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு நன்றி, இந்த மாதிரி ஈரான் மீதான போரை நீங்கள் இப்போதைக்கு நீட்டிச்சு வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஒரு தாராளமான மனசுக்காரர் நீங்கள் ஐயா, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கியா, ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஆதரவாக இவர் பேசினாராம். சரியா? ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தத்தை இதன் மூலியமாக எட்ட முடியும். இந்த கேப் அப்படிங்கிறது அன்பை வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், பின்னிடுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷெஹ்பாஸ் ஷெரீப். சரி, எவ்வளோ ரூபா அப்படின்னு தான் கேட்க தோணுது. அவரே சொல்லுவார். ஆக மொத்தத்தில் ஏறின தங்கத்தினுடைய ரேட்டு இறங்கி போச்சு. சாதாரணமாக விற்ற டீயினுடைய ரேட்டு இன்றைக்கி அதிகப்படியான அளவில் எகிரி போச்சு. பொருட்களுடைய ரேட் எல்லாமே விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு மாறிப்போச்சு. ஆனால் காலம் மாறுது, காட்சிகள் மாறுது. நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது அப்படியே கிடக்கு. எது எப்படியோ இந்த போர்னால் கற்றதும் பெற்றதும் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.